வணக்கம். இந்த வீடியோவில் க்ரியோவில் எடிட் டெஃபினிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் தென் ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எடிட் டெஃபினிஷன் அப்படிங்கிறதோட பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா, க்ரியோவில் வந்து நம்ம ஒரு பார்ட் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அகெயின் நம்ம ஃபஸ்ட்லேருந்து அதை வந்து மாடிஃபை ட்ரா பண்ண வேண்டியதில்லை. பர்டிகுலராக எந்த பிளேஸில் எந்த டைமென்ஷனை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணணுமோ இல்லை எந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ இந்த எடிட் டெஃபினிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம முன்னாடி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் அதில் வந்து நம்ம அப்போ தான் வெறும் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தோம். ஸோ அதனால் ரொம்ப வெரி ஃபியூ மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் இங்கே வந்து இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எடிட் டெஃபினிஷன். ஸோ இந்த சாலிடில் நீங்கள் வந்து பார்ட் ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும், ரிவால்வ் ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும், ஒரு ஸ்கெட்சை நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த எடிட் டெஃபினிஷன் அப்படிங்கிற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடல் ட்ரீயில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஃபீச்சரை எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. ஸோ அதை டிசைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபீச்சரை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன இது மாதிரியான விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த ஐக்கான் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் டெஃபினிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இல்லை நீங்கள் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கூட ஷார்ட்கட் கீ கொடுத்தீங்க அப்படின்னாலும் டேரெக்டாக உங்களுக்கு வந்து அங்கே என்டர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஐக்கானாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குயிக் டூல்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த குயிக் டூல் பார்ஸில் நம்ம வந்துட்டு இந்த எடிட் டெஃபினிஷனை கிளிக் பண்ணி உள்ளே என்டர் ஆகிக்கலாம். இப்போ இந்த எடிட் டெஃபினிஷனில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ண 3Dயை எடிட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சர்ஃபேஸில் வரைஞ்சிருப்பேன், அதை நான் வந்து சாலிடாக மாற்றணும், இல்லை ஷேடில் வரைஞ்சதை சீட் மெட்டலாக மாற்றணும், இல்லை அதோட டெப்த்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரூடோ ரிவால்வோ அந்த ஃபியூச்சர் செலக்ட் பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் ஸ்கெட்சை வந்து மாடிஃபை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஒரு சில இடத்துல வரும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே பாருங்கள், அந்த ரிவால்வில் பக்கத்தில் ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். அங்கே வந்துட்டு செக்ஷன் இல்லை ஸ்கெட்ச் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரியான இந்த குயிக் டூல்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த எடிட் டெஃபினிஷன் அப்படிங்கிற இந்த ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கான் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஒரே ஐக்கான் தான். அதாவது நீங்கள் சாலிடை எடிட் பண்ணிங்க அப்படின்னாலும் இதே ஐக்கான் தான், ஸ்கெட்சை எடிட் பண்ணிங்க அப்படின்னாலும் இதே ஐக்கான் தான். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது எங்கே போகும் அப்படின்னா அகைன் நம்மளோட ப்ரீவியஸ் பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாலிடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்கெட்சு ட்ரா பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரூடை கிளிக் பண்ணது எப்படி நமக்கு எல்லோ கலரில் நிற்கும் இல்லைங்களா? ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகும். அதே மாதிரி நம்ம ஸ்கெட்சை வந்து எடிட் டெஃபினிஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கெட்சு 2Dயாக இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கெட்சை பற்றி டிஃபைன் பண்ணக்கூடியது. இதை பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு க்ரியோ பராமெட்ரிக் 7.0 இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஓப்பன் போயிட்டு நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கிற ஒரு எக்ஸசைஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் நான் வந்துட்டு இங்கே பாருங்கள், நம்ம லெஃப்ட் சைடில் மாடல் ட்ரீயில் இந்த ஏபிசி அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரூட். இந்த எக்ஸ்ட்ரூடை கிளிக் பண்ணி எனக்கு இந்த குயிக் அக்சஸ் பார் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நான் வந்து எடிட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த நான் ஸ்கெட்சு முடிச்சுட்டு ஸ்கெட்சு ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூடை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது எப்படி ஆப்ஷன் வருமோ அங்கே வந்திருக்கும். இதில் நீங்கள் வந்து டேரெக்டாக இதோட டெப்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். டெப்த்தை வந்து 50ஆவோ 60ஆவோ நம்ம முன்னாடி இருந்த மாதிரி இதோட வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும். சர்ஃபேஸிங்கை மாற்ற முடியும். இல்லை நீங்கள் மெட்டல் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிமூவ் பண்ண முடியும். திக்னஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் இது மாதிரி திக்னஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் எகைன் மாடிஃபை பண்ண முடியும். இல்லை தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு பாடி நீங்கள் புது பாடி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மல்டிபிள் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரூடை சேஞ்ச் பண்ணுறது. அதே நீங்கள் ஸ்கெட்சை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஸ்கெட்ச் இருக்குது. இந்த ஸ்கெட்சை நான் வந்து செலக்ட் பண்ணது எனக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்தீங்க அப்படின்னாலும் டேரெக்டாக எடிட் டெஃபினிஷன் ஓப்பன் ஆகிரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி எடிட் டெஃபினிஷன் போயிடலாம். போயிட்டு ஸ்கெட்ச் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேரெக்டாக ஸ்கெட்ச் ஓப்பன் ஆகிரும். இந்த ஸ்கெட்சில் நீங்கள் என்ன மாடிஃபை பண்ணணுமோ மாடிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரு கர்வ் ஆட் பண்ணுறேன். ஃபில்லட் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கும் நடுவில் ஒரு கர்வ் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கும் நடுவில் ஒரு கர்வ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள், என்டையர் பிளேஸில் வந்து ஃபுல்லாகவே கர்வ் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஸ்கெட்சில் மாடிஃபை பண்ணுறது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்கெட்சை வந்து டோட்டலாகவே மாடிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன். ஸ்கெட்ச் வியூ போயிட்டு நான் இதை ஃபுல்லாத்தையுமே டெலிட் பண்ணிவிட்டு
நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு டெலிட் செக்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இது மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னாலும் டெலிட் ஆயிரும். ஓகே, ஓகே, இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இதுவும் நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இப்போ அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் சர்க்கிள் ட்ரா பண்ணதுனால எனக்கு வந்து இந்த இது பேஸ் பண்ண வந்து எல்லா ஃபீச்சரும் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் எடிட் டெஃபினிஷன் போகிறேன், எடிட் போகிறேன். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் நான் இப்போ குறைக்கிறேன். நான் வந்து ஒரு 30 கொடுக்குறேன். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். என்னாச்சுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல சம் ப்ராப்ளம்ஸ். இதுதான் நான் ட்ரா பண்ண அந்த சர்க்கிள், இதில் எடிட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம என்டையர் நீங்கள் டைமென்ஷன் வந்துட்டு ஒன்றுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா என்டையர் நம்மளுடைய மாடலே வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அப்டேட் பண்ணும்போது கரெக்டாக எதை மட்டும் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதை மட்டும் பேக் எண்டில் போயிட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரூடில் பார்த்தது. ஓகே, ஸோ இது இல்லாமல் இன்னும் நம்ம இன்னொரு மெத்தடில் நம்ம வந்து எடிட் டெஃபினிஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ரெண்டுமே ஓப்பன் ஆகும். அதாவது பார்ட்டோட டைமென்ஷனும் ஓப்பன் ஆகும், ஸ்கெட்சோட டைமென்ஷனும் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதோட திக்னஸும் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஐ மீன் இதோட நம்ம 2Dலேருந்து 3Dயாக மாற்றும்போது இதோட நம்ம திக்னஸ் கொடுப்போம், அதுவும் ஓப்பன் ஆகிருக்கு. கீழே இதோட டயாமீட்டர் வேல்யூவும் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த டயாமீட்டர் வேல்யூ வந்து நம்ம ஸ்கெட்சில் இருந்து எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதுவும் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ரெண்டையுமே சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிரும். பாருங்கள். ஸோ இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இதோட டிஸ்டன்ஸ் நான் சேஞ்ச் பண்ணுறேன், இதோட வேல்யூஸ் நான் சேஞ்ச் பண்ணுறேன். திக்னஸ் கம்மியாகிடுச்சு. அதே மாதிரி ஒரு ஹைட் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து எஸ்கேப்போ இல்லை என்ட்ரோ கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்படி எனக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம 3 மெத்தடில் வந்து நம்ம ப்ரீவியஸாக ட்ரா பண்ணதை மாடிஃபை பண்ண முடியும். இது வந்து எக்ஸ்ட்ரூடுக்காக நான் பண்ணி காட்டினேன். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ரிவால்வும் பண்ணலாம். நான் ரிவால்வும் இன்னொரு ஃபியூச்சர் நம்ம அதுவும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ ரிவால்வ் இருக்குது. இந்த ரிவால்வோட ஸ்கெட்சை நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ இது வந்து இன்டர்னல் ஸ்கெட்சாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்கெட்ச் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள், உள்ளே வந்து செஷன் 1 இருக்கும். அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சம் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த எடிட் டெஃபினிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இங்கே போயிட்டு ஸ்கெட்ச் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய மாதிரி வந்துடும். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ போட்டு டெலிட் செக்மெண்ட் நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வார்னிங் வருது. அதாவது இந்த லைனையும் சேர்த்து டெலிட் பண்ணுறதா அப்படின்னு கேட்குது. நம்ம அந்த லைனையும் நம்ம டெலிட் பண்ணிடலாம், ஏன்னா அதான் நம்ம ஆக்சஸ் எடுத்துருக்கோம். எஸ், இந்த ரெஃபரன்ஸ் லைனும் சேர்ந்து நமக்கு டெலிட் ஆகிருக்கு. ஓகே, டன், கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு, அதே மாதிரி இருக்குது. பட் இங்கே பாருங்கள், சென்டர்லாம் ஹாலோவாக இருக்குது. ஸோ நம்ம அந்த சென்டர் பாயிண்ட் தள்ளி நம்ம ட்ரா பண்ணதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் ஃபுல்லாக ஒரு ஹோல் க்ரியேட் ஆகிருச்சு. அதே மாதிரி நம்ம அடுத்த ஃபீச்சர் வந்துட்டு எரேஸ் ஆகிருச்சு. அடுத்து என்ன, இதை பேஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து எனக்கு வந்து எரர் காட்டுது. ஸோ ஒன்று நான் மறுபடியும் அதோட ஸ்கெட்சில் போய்ட்டு அதை மாடிஃபை பண்ணி நான் கிளியர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஸ்கெட்சை வந்து நான் எடிட் டெஃபினிஷன் போகிறேன். எடிட் டெஃபினிஷன் போயிட்டு ஸ்கெட்ச் வியூ இங்கே பாருங்கள் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிருக்கு. ஸோ இதோட வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அகெயின் இதுக்குள்ளே போகிறேன், எடிட் டெஃபினிஷன். ஸோ ஆக்சிஸ், ஸோ நமக்கு ஆக்சிஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ செலக்ட் ஆப்ஷன். ஸோ ஒன்று நம்ம ப்ரீவியஸ் ஆக்சிஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபீச்சரை சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு செகண்டரி ஃபீச்சர் இருக்கக்கூடிய வேல்யூஸும் சேஞ்ச் ஆகும், அதோட ஸ்ட்ரக்சரும் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் அது எரரும் க்ரியேட் ஆகும், அதை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த க்ரேவில் ஆப்ஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் நம்ம இன்னும் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், பட் நம்ம அதில் இன்னும் ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படிங்கிறனால அகெயின் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த நீங்கள் ஃபைலில் டாப்பில் கூட அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டவுன் மெனு ஓப்பன் ஆகும். அதில் வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ ஃபைலில் போய்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்படி இந்த ஆப்ஷன்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸ் விண்டோவில் நம்ம முன்னாடி வந்து இந்த என்வரான்மெண்ட்டை பற்றி பார்த்துருப்போம். ஸோ ஒர்க்கிங் டைரக்டரி டிஃபால்ட்டாக இங்கே செட் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து இதோட கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா தீம்ஸும் இருக்குது. நீங்கள் தீம்ஸ் நம்ம அங்கே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த தீம்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நான் இதை கீழே கொண்டு வந்துட்டு இந்த தீம்ஸ் நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைட். ஸோ இந்த பேக்ரவுண்டு எல்லாமே வந்து லைட்டாக மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் தீம் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் தீம்னா நமக்கு இந்த கிராஃபிக்ஸ் ஏரியா அண்ட் தென் இந்த டாப் எல்லாமே வந்து டார்க்காக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ டிஃபால்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரில், இது 3க்கும் வித்தியாசமான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்டர்ஃபேஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தீமில் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். எனக்கு இன்டர்ஃபேஸ் மட்டும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்ஃபேஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இன்டர்ஃபேஸுக்கு மட்டும் டார்க் கொடுக்குறேன். இந்த இன்டர்ஃபேஸ் மட்டும் டார்க்காக மாறும், கிராஃபிக்ஸ் ஏரியா அப்படியே இருக்கும். ஸோ அது நம்ம லைட் கொடுத்தோம் அப்படின்னாலும் அது மட்டும் லைட்டாக மாறும், இது அப்படியே இருக்கும். இங்கெல்லாம் பாருங்கள், இந்த லைன்ஸ் எல்லாம் போயிருக்கும். அது இதுல வந்து நம்ம டிஃபால்ட் கொடுத்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அதே மாதிரி சிஸ்டம் கலர்ஸ். ஸோ சிஸ்டம் கலர்ஸில் வந்து நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பேக்ரவுண்டும் இந்த ஸ்க்ரீனும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸும் கிராஃபிக்ஸ் ஏரியாவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து டார்க் மோட் கொடுத்தா அப்படின்னா கிராஃபிக்ஸ் ஏரியா மட்டும் டார்க்காக இருக்குது. அடுத்தது பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஸோ ஒயிட் அண்ட் பிளாக். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இம்போர்ட்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இம்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க்கிங் டைரக்டரியில் இருந்துச்சு அப்படின்னா .scl ஃபைலாக இருக்கணும், SCL ஃபைலாக இருக்கணும். அந்த ஃபைல் நீங்கள் கொண்டு வந்துட்டு இங்கே இந்த இடத்துல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி இதோட கிராஃபிக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, ஈக்குவல் டு டிஃபால்ட். ஸோ அடுத்து வந்து இதில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடியூலை ஒவ்வொரு என்வரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம மாடலில் இருக்கும்போது, இல்லை என்டிட்டிஸ் பற்றி செக்ஷனில் இருக்கும்போது, ஸ்கெட்சில் இருக்கும்போது, அசம்பிளி, டிராஃப்டிங் இதெல்லாம் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே கஸ்டமைஸ் ரிப்பன் பார் பார்க்கலாம். இந்த ரிப்பன் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இப்போ 9 ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 9க்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ 1, 2 அண்ட் தென் 3, 4, 5, 6, 7, 8 and 9. இதில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த பாடி அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை, நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாடி நீங்கள் மட்டும் அன்டிக் பண்ணி விட்டுலாம். அன்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து வெளியே போயிடும். ஸோ வேணும் அப்படின்னா மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த 9 டூல்ஸும் எந்தெந்த டூல்ஸ் வேணும் எது வேணாம் அப்படிங்கிறத இந்த மாடலில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிற டேப்பில் என்னென்ன இருக்கும், அது எதை நம்ம பண்ணணும், அதே மாதிரி லைவ் சிமுலேஷனில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணணும், அனோட்டேட்டு, டூல்ஸு, வியூ, ஃப்ளெக்சிபிள், இது மாதிரி நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த காமன் அப்படிங்கிறது இருந்திருக்காது, இதை நான் வந்து அன்டிக் பண்ணி விட்டுறேன். ஸோ இது மாதிரி நம்ம கஸ்டமைஸ் மூலமாக இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க விண்டோஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு இதை நம்ம லாஸ்ட்லேயே பார்த்துருந்தோம். ஜஸ்ட் நம்ம எங்கெங்கே மாடிஃபை பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த மாடல் ட்ரீ ரைட் சைடில் இருக்கிறது வேண்டாம், லெஃப்ட் சைடில் வேணும் அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் எல்லா டூல் பார்ஸுமே மாடிஃபை பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மெயின் விண்டோ எப்படி ஓப்பன் ஆகணும், அக்சசரிஸ் விண்டோஸ் எப்படி ஓப்பன் ஆகணும், எந்த இடத்துல ஷோ ஆகணும், அது எல்லாமே நம்ம வந்து மாடிஃபை பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன லைசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லைசன்ஸ் லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு கான்ஃபிகரேஷன் எடிட்டர் அப்படிங்கிறது. இந்த கான்ஃபிகரேஷன் எடிட்டரில் நீங்கள் எல்லா திங்ஸுமே இதில் இருக்கும். க்ரியோவில் சேஞ்ச் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எல்லாமே இதில் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் அதை மட்டும் மாடிஃபை பண்ணிவிட்டு எதை மட்டும் மாடிஃபை பண்ணுறீங்களா, எதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, எதை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம், இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணுறது பண்ண முடியும். ஸோ ஃபைண்டில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து ஃபைண்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன டெக்ஸ்ட் எல்லாம் இருக்குது எல்லா டெக்ஸ்ட்டுமே வரும். உங்களுக்கு வந்து டிராஃப்டிங்கில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு, இல்லை வந்து சிஸ்டம் வேரியபிள்ஸ் டெக்ஸ்ட்டு எல்லாமே வரும். அதில் நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளை த சேஞ்சஸ் கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கேட்கும்.
அதை எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நம்ம அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு மேபி உங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், வேற ஒரு கம்ப்யூட்டரில் உங்களோட என்வரான்மெண்ட் வேணும் அப்படின்னா அந்த ஒர்க்கிங் டைரக்டரியில் அதை வச்சுட்டு நீங்கள் அந்த கான்ஃபிக் எடுத்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாடிஃபை பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சிஸ்டத்தில் உங்களுடைய சாஃப்ட்வேரில் என்னென்ன மாடிஃபிகேஷன் இருக்கோ அது எல்லாமே வந்து அங்கே அப்டேட் ஆகிடும். நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.